பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குகிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில துணை செயலாளர் என் இனிய தோழர் வீரபாண்டியன் அவர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் செந்தாமரை கண்ணன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தம்பி இரா செல்வம் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட செயலாளர் சகோதரர் கதிரவன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் பாக்கியம் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவைத் தலைவர் அண்ணன் திருப்பூர் துரைசாமி, துணை பொதுச் செயலாளர் என் ஆர்வீர் இளவல் மல்லை சத்யா, ஆட்சி மன்ற குழு செயலாளர் சகோதரர் கணேசமூர்த்தி, அரசியல் ஆலோசனை குழு செயலாளர் அன்பு சகோதரர் புலவர் செவந்தியப்பன், உயர்நிலை குழு உறுப்பினர் வழக்கறிஞர் தேவதாஸ், இந்த நிகழ்ச்சியிலே இந்த கூட்டத்தை வெற்றிகரமாக ஏற்பாடு செய்திருக்கிற மத்திய சென்னை மாவட்ட பொறுப்பாளர் அருமை தம்பி ரெட்சன் அம்பிகாவதி, நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், தேர்தல் பணி செயலாளர் தம்பி கழகக்குமார் உள்ளிட்ட கழகத்தின் கண்மணிகளே, அந்த பக்கம் திருப்பி வைங்க, அவங்களுக்கு வைங்க, எனக்கு வேண்டாம், கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வைங்க, கூட்டத்தில் மேடையில் இருக்கிறவங்களை வைங்க, எனக்கு வேண்டாம், ஆஃப் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு வைங்க சார், எனக்கு வேண்டாம். அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, நடுநிலையாளர்களே, நம்முடைய கூட்டணி கட்சிகளினுடைய தோழர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இணைந்து அமைத்திருக்கின்ற மாற்று அரசியல் வெற்றி கூட்டணியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் முறையாக என் பயணத்தின் தொடக்க நிகழ்ச்சியாக இங்கே அமைந்திருக்கின்றது. தமிழின் உயிர் எழுத்துக்களில் முதல் எழுத்து ஆ, அகரம். அகரம் என்ற எழுத்தைத்தான் மணலிலே எழுதி ஆனா என்கின்ற எழுத்தை எழுதித்தான் நமது பிள்ளைகள் படிக்கத் தொடங்கினார்கள் அந்த நாட்களில். எனவே பிரச்சார பயணத்தை எங்களை இயக்குகிற, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தோழர்களை இயக்குகிற உயிர் சக்தியான பேரறிஞர் அண்ணா அவர்களின் பெயரை தாங்கியிருக்கிற அண்ணா நகரில் நாங்கள் தொடங்குகிறோம். இங்கே இந்த பகுதியின் செயலாளருடைய பெயர் அழகேசன், அதன் முதல் எழுத்தும் ஆனாதான். மாவட்ட செயலாளர் பெயர் அம்பிகாவதி, முதல் எழுத்தும் ஆனாதான். கூட்டம் நடைபெறுகிற பகுதி அண்ணா நகர் பகுதி, அதன் முதல் எழுத்தும் ஆனாதான். எனவே இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதில் இங்கே நான் பெருமைப்படுகிறேன். நான் வருகிற போது முத்துமாரியம்மன் கோயில் வாசலில் அர்ச்சகர்கள் பூரண கும்ப மரியாதை செலுத்தினார்கள். நான் பகுத்தறிவாளன், ஆனால் தந்தை பெரியார் அவர்களே அவரிடத்திலே குன்றக்குடியடிகளார் விபூதியை நீட்டிய போது கீழே போடவில்லை. அதை போல அந்த அவர்கள் கோயில் அர்ச்சகர்களினுடைய அன்புக்கு மரியாதை செலுத்தி நான் நின்றேன். அதன் பிறகு நம்முடைய தாய்மார்கள் வரிசையாக வந்து ஆரத்தி எடுத்தார்கள். யுத்தத்துக்கு போகிற போது
ஆரத்தி எடுத்து வழியனுப்பி வைப்பது நமது பண்டை தமிழ் பெண்களினுடைய மாதரசிகளுடைய வழக்கம். ஒரு பெரும் யுத்தத்துக்கு நாங்கள் போவதால் எனது அன்பு தாய்மார்கள் என்னை வாழ்த்தி ஆசி கூறி அனுப்பியிருக்கிறார்கள். நான் என் வாழ்நாளில் எந்த நிகழ்ச்சிக்கு போவதாக இருந்தாலும், ஏன் அடர்ந்த காட்டில் என் தலைவன் பிரபாகரனை சந்திக்க, 2 நாட்டு ராணுவ தாக்குதலில் அநேகமாக உயிரிழக்க நேரிடும் என்று எண்ணத்தோடு என் கலிங்கப்பட்டி கிராமத்துக்கு சென்று என் தாயார் மாரியம்மாள் காலில் விழுந்து ஆசி பெற்றுக் கொண்டுதான் நான் இலங்கைக்கு போனேன். எல்லா களத்துக்கும் போகிற போது என் அன்னை மாரியம்மாள் உயிரோடு இருந்தார். இன்று என் தாய் உயிரோடு இல்லை. நான் தோற்ற காலங்களிலெல்லாம் அவர்கள் மனதுக்குள் கவலைப்பட்டு எனக்கு தைரியம் ஊட்டினார்கள். வெற்றி பெறும் காலம் வருகிற போது அதை பார்க்க என் தாயார் இல்லை. நான் சாஞ்சியில் சொன்னேன், ஞாபகம் இருக்கும் தோழர்களுக்கு, என் தாயார் கண் மூடுவதற்குள் ஒரு வெற்றியை தேர்தலில் கண்டுவிட வேண்டும் என்று நான் சொன்னேன். என் தாயார் உயிர் ஓய்ந்து உடல் கலிங்கப்பட்டு சுடுகாட்டிலே சாம்பலானார். என் தாயார் என் இருதயத்துக்குள்ளே இருக்கிறார், என்னை இயக்குகிறார். அதனால்தான் இந்த கோயிலின் பெயர் என்ன என்று அர்ச்சகரிடம் கேட்டபோது முத்துமாரியம்மன் கோயில் என்று சொன்னார்கள். என் தாயும் எனக்கு தெய்வம். ஆகவே முத்துமாரியம்மன், முத்துக்கள் விளைகிற தென்பாண்டி மண்டலத்திலே இருக்கிற என் கிராமத்தில் என் தாய் ஆசி கூறுவதைப் போல மாரியம்மன் ஆலயத்துக்கு முன்னால் இங்கே நான் வந்திருக்கின்றேன். 10 மணிக்கு தொடங்க வேண்டிய கூட்டம் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதற்கு சற்று தாமதமானதால் மணி 12ஐயும் தாண்டுகிறது. பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்களை நான் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இந்த தேர்தலில் உங்கள் பங்குதான் மிக மிக முக்கியமானது. 5 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்களை நேரில் நாங்கள் சந்தித்து விட முடியாது. ஆனால் குடிசை வீட்டில் கூட தொலைக்காட்சியிலே பார்க்கிறார்கள். எங்கள் கருத்துக்களை எடுத்து வையுங்கள், எல்லா கட்சி கருத்துக்களையும் எடுத்து வையுங்கள். அதிமுக, திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கட்சிகள், அந்த திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள், அதிமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள், எங்களுடைய வெற்றி கூட்டணியில் இருக்கிற கட்சிகள், எல்லா கருத்துக்களையும் நீங்கள் வெறுப்பில்லாமல் வெளியிடுங்கள். எல்லோர் கருத்துக்களும் சமமாக கொடுங்கள். மக்கள் தீர்மானிக்கட்டும். நீங்கள் நீதிபதிகளாக இருங்கள். ஜனங்களுக்கு எல்லா கட்சி கருத்துக்களையும் கொண்டு போய் சேருங்கள். அவர்கள் முடிவெடுக்கட்டும். நாங்கள் ஆட்சிக்கு உறுதியாக வருவோம். எனக்கு அதில் எந்த ஐயமும் இல்லை. என் ஆருயிர் சகோதரர், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர், எமை நத்துவா என எதிரிகள் கோடி இட்டு அழைத்தாலும் தொடேன் என்று கொள்கை பெரிது, தமிழகத்தினுடைய எதிர்கால நல்வாழ்வு பெரிது என்று எங்களோடு கரம் கோர்த்திருக்கின்ற புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மே மாதம் 19ஆம் தேதி தேர்தல் தீர்ப்பு வந்த பிறகு அந்த மே மாத நிறைவுக்குள்ளாக அவர் முதலமைச்சராக நிச்சயமாக பொறுப்பேற்பார். நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் என் ஆருயிர் சகோதரர் வாஞ்சைக்குரிய ஜி.கே. வாசன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் என் ஆருயிர் தம்பி தொல் திருமாவளவன் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் ஜி. ராமகிருஷ்ணன் அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்கள், நாங்கள் 6 பேரும் களத்தில் இருக்கிறோம். நாங்கள் ஐவரும் பஞ்சபாண்டவர்கள் என்று முத்தரசன் சொன்னார். ஜி.கே. வாசன்
நான் மனதால் போற்றுகிற நினைவில் வாழும் மாபெரும் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களினுடைய அருமை திருமகன் வந்திருக்கிறார். பஞ்சபாண்டவர்களே, இப்பொழுது அவருக்கு என்ன இடம் என்றார்கள். புராணத்தில் நடக்காத அதிசயம் நடக்கிறது. கர்ணனும் எங்களோடு வந்து சேர்ந்து விட்டார். எப்படி வெற்றி பெற முடியும்? 11 அக்ரூணி சேனைகளை பாண்டவர் படை வென்றது. எப்படி சாத்தியமாயிற்று? கண்ணனால் சாத்தியமாயிற்று. கண்ணன் இல்லையேல் பாண்டவர்களுக்கு வெற்றி இல்லை. இங்கே யார் கண்ணன்? வாக்காள பெருமக்கள் தான் கண்ணன். 10 மடங்கு பலம் வாய்ந்த குறைசிகள் படையை அகழி போரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணல் நபிகள் நாயகத்தினுடைய சகபாக்கள் ஜெயித்தார்கள். மன உறுதி காரணம். அதுபோல் ஜெயிப்போம். அவர்களுடைய ஊழியர் கூட்டத்துக்கு வர சொல்லி ஒரு நபருக்கு 2000 ரூபாய் கொடுக்கிறார்கள். இப்பொழுது இதுதான் பட்டுவாடா வழக்கம். எலெக்ஷன் கமிஷன் இருக்கா? வெதர் ராஜேஷ் லக்கானி இஸ் ஸ்டில் ரோமிங் இன் தமிழ்நாடு? வேர் ஹி ஹஸ் கான்? எங்க போயிட்டாரு ராஜேஷ் லக்கானி? நம் கூட்டங்களுக்கு மது அருந்துகிறவர்கள் யாரையும் வரவிடாதீர்கள் என்று நான் இந்த தொடக்க கூட்டத்தில் சொல்லுகிறேன். 6 கட்சி தோழர்களுக்கும் மது அருந்தியவர் என்று பக்கத்தில் வாடை அடித்தால் சத்தம் மூடாமல் 4 பேர் தூக்கி கொண்டு போய் வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கள். எந்த கூட்டத்திலும் மது அருந்துகிறவர்களை உள்ளே விடக்கூடாது. எதிர்கட்சிக்காரனே மது அருந்திட்டு உள்ள வந்து பிரச்சனை பண்ணுவான். நம்ம கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்க. நம்மால் குடிக்கலன்னாலும் எதிர்கட்சிக்காரன் 10 பேர் குடிச்சிட்டு வந்து ரகலை பண்ணி, என்னையா மதுவை ஒழிக்க போறேங்கிறாங்க, இவங்க குடிச்சே ஒழிச்சிருவானுங்க போல் இருக்குன்னு கிண்டல் பண்ணி போடுவாங்க. அதை போல இந்த உறுதி இருப்பதனால் நாம் வெற்றி பெற முடியும். இந்த கூட்டணி ஒரு கிட்டத்தட்ட 9 மாத காலமாக உருவாக்கப்பட்டது. தமிழக அரசியலில் இதுபோல ஒரு நிலைமை 67க்கு பிறகு ஏற்பட்டதில்லை. ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு நாங்கள் சிந்திய வியர்வை அதிகம். இந்த பகுதியிலே வெள்ளம் பாய்ந்த போது இடுப்பளவு சேற்றிலே தண்ணீரிலே, இப்பொழுது தேர்தல் காலத்தில் அல்ல, 3 வருடத்துக்கு முன்னால் சென்றேன் ஓட்டு கேட்கவா. அண்ணா நகரிலே மதிமுக போட்டியிடும் என்பதற்காகவா? கிடையாது. மனிதாபிமானம். எங்கே தமிழ் மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு ஜாதி மதம் எதுவுமின்றி துன்பப்படும் மக்களுக்கு உதவுவது என் நெஞ்சோடு பிறந்திருக்கின்ற இயல்பு. இதே பகுதியிலே இம்முறை வெள்ளம் வந்த போதும் அம்பிகாவதியும் தம்பி அழகேசனும் சகோதரி மல்லிகா தயாளனும் வீடு வீடாக சென்று பொருட்களை வழங்கி, நிவாரணப் பொருட்கள், அவர்களுக்கு உடைகள், சுவையான உணவு. ஒரு 4 நாட்களுக்கு முன்பு நான் கேப்டன் அவர்கள் அலுவலகத்துக்கு போவதற்காக புறப்பட்டு சென்றபோது சுதி சொன்னார், கேப்டன் அவர்கள் வர இன்னும் 40 நிமிடம் ஆகும், நீங்கள் வந்து காத்திருக்க வேண்டாம் என்றவுடன் நான் திரும்ப என் வீட்டுக்கு சென்றால் பார்வையாளர்கள் வருகிற போது அவர்களை தவிர்த்து விட்டு போக முடியாது. அதுவரை எங்கே இருப்பது நினைத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்குக்கு போனேன். என் வீட்டுக்கு எதிரல்ல, அதற்கு அடுத்த பார்க்குக்கு. அங்கு போய் ஒரு அறிக்கை கொடுத்துக் கொண்டிருந்தேன். அதாவது தமிழ்நாடு பூராம் என்னுடைய குடும்பாவிகளை கொளுத்தினார்கள் அல்லவா, என் உருவத்தை பாடை கட்டி தூக்கி கொண்டு போனார்கள் அல்லவா, என்னை செருப்பால் அடித்தார்கள் அல்லவா, என்னை விளக்கு மாற்றால் அடித்தார்கள் அல்லவா, காலில் போட்டு மிதித்தார்கள் அல்லவா. நான் வருத்தப்படவில்லை. நான் கூறியது தவறுதான். அண்ணன் கலைஞர் அவர்கள் தாயுள்ளத்தோடு என் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று நான் சொன்னேன். என் உயிருக்கு ஆபத்து வருகிற போது கூட நான் மன்னிப்பு கேட்டதில்லை. நாடாளுமன்றத்தில் ஈழத்தில் இந்திய ராணுவம் சென்று நமது மக்களை கொன்று குவித்த போது எங்கள் பெண்கள் நாசமாக்கப்படுகிறார்கள். சிங்கள ராணுவத்தால் அல்ல, இந்திய ராணுவத்தால். எங்கள் பிள்ளைகள் சாகிறார்கள், எங்கள் கோயில்கள் இடிக்கப்படுகின்றன. தமிழ் மக்களை இந்திய ராணுவம் வேட்டையாடுகிறது, கூலிப்படையாக செயல்படுகிறது என்றவுடன் ராஜீவ் காந்தி ராணுவத்தை பற்றி விமர்சித்தால் விபரீதம் ஏற்படும் என்று சொன்னார். நான் கேட்டேன், என்ன விபரீதம் ஏற்படும் பிரதமர் அவர்களே?
What are the consequences? The utmost consequence could be only gallows. உயர்ந்தபட்ச விபரீத தண்டனை தூக்கு தண்டனையாகத்தான் இருக்க முடியும். எங்கள் தமிழ் மக்களை இந்திய ராணுவம் படுகொலை செய்வதை நான் குற்றம் சாட்டுவதால் எனக்கு தூக்கு தண்டனை என்றால் நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன். I am prepared to face the gallows. பார்லிமெண்ட் ரெக்கார்டில் இருக்கு. 1987 நவம்பர் 11 ராஜ்யசபா ப்ரொசீடிங்ஸை பாருங்க, என் பேச்சில் இருக்கும். ஆகவே நான் மன்னிப்பு கேட்டதில்லை, எவரிடமும் மண்டியிட்டதில்லை. ஆனால் நான் சொன்ன வார்த்தை தவறாக பொருள் கொள்ளும்படி ஆகிவிட்டதே என்று மனம் பதறி, வீரபாண்டியனை கேளுங்கள், நான் கலைஞரை நினைத்தோ கலைஞர் ஜாதிங்கிற எண்ணமே சத்தியமா சொல்றேன் எனக்கு கிடையாது. பொதுவாக பணம் வாங்கிக் கொண்டு கட்சியை காட்டிக் கொடுப்பது ஆதி தொழிலை விட மோசமானது என்று சொன்னேன். ஒரு அணு அளவு கூட அண்ணன் கலைஞரையோ அவர்கள் பிறந்த குலத்தையோ நான் நினைக்கவே இல்லை. ஆனால் எங்கள் குலத்தைத்தான் சொன்னார்கள் என்று அவர்கள் என்னை பழிக்க ஆரம்பித்தார்கள். நான் ஒவ்வொரு தொழிலாக சொல்லி வரும்போது இசைத்தொழில் நாதஸ்வரம் என்று சொன்னது அது உயர்ந்த கலை என்று தான் சொன்னேன். அதுவும் தவறாக பொருள் கொள்ளப்படும்படி ஆகிவிட்டது. நான் நியாயப்படுத்தவில்லை. நான் நாதஸ்வரம் என்று சொன்னது தவறான நோக்கத்தில் அல்ல என்று அதனை நான் நியாயப்படுத்த விரும்பவில்லை. தவறுதான் அந்த வார்த்தையை பயன்படுத்தியது. அண்ணன் கலைஞர் அவர்கள் என்னை நன்றாக அறிவார்கள். நான் சாதி உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவன். நான் பெரியார் பெயரை உச்சரிக்கிற தகுதி உள்ளவன், அண்ணா பெயரை உச்சரிக்கிற தகுதி உள்ளவன். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டேன். அதன் பிறகு 3 நாள் தெருவாக அவரது மகன் திருவாளர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் தமிழகத்தில் 1000 இடங்களில் என் குடும்பாதிகள் கொளுத்தப்பட்டன. நான் வருத்தப்படலை. ஏன்? பாடை கட்டி தூக்கி கொண்டு போய் எரித்தார்கள். ஒரு நாள் என்னையும் பாடை கட்டி தூக்கி கொண்டு போகிறார்கள். அது இனி 5 வருஷமா 7 வருஷமா 10 வருஷமா 15 வருஷமா எனக்கு தெரியாது. அது சஸ்பென்ஸ். இறந்த பிறகு என்னை எரிக்க போகிறார்களா புதைக்க போகிறார்களா என்று இந்த உடலுக்கும் தெரியாது, மனதுக்கும் தெரியாது. அதனால் நான் அதை பற்றி வருத்தப்படவில்லை. ஆனால் மேலும் எங்கள் கட்சி தோழர்கள் வீட்டை தாக்கிறார்கள். நெய்வேலியில் எங்கள் கழகத்தின் உயிரான கண்மணி வீட்டை தாக்கி வீட்டு வாசலில் திமுக கொடியை நட்டுவிட்டு போனார்கள். பெரியார் பிற உழவிய ஈரோட்டு வண்ணில் எங்கள் மாவட்ட கழக அலுவலகம் அரும்பாடுபட்டு கணேசமூர்த்தி கட்டி எழுப்பிய அண்ணா அறிவகத்தின் மீது கல்வீசி தாக்கினார்கள். நான் சொன்னேன், என்னை உயிரோடு எரித்தாலும் நான் உங்களை எதிர்க்கப் போவதில்லை. ஆனால் என் கட்சி தொண்டன் மீது துரும்பு விழ நான் அனுமதிக்க மாட்டேன். எங்கள் கட்சி அலுவலகத்தை தாக்குவதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அறிக்கையை நடந்து கொண்டே நான் அலைபேசியில் டிக்டேட் செய்ய தம்பி இளங்கோ அதை தட்டச்சு செய்து கொண்டிருந்தார். அருணகிரி வேறு வேலையாக இருந்ததால் அப்பொழுது அந்த பார்க்கிலே நடந்து கொண்டே, இதன் பழக்கம், நடந்து கொண்டே தான் டிக்டேட் பண்ணுவேன், நடந்து கொண்டே தான் படிப்பேன் பள்ளிக்கூடத்தில் இருந்த காலத்திலிருந்து. அப்பொழுது ஒரு 10-15 சிறு பிள்ளைகள் அங்கே விளையாடி கொண்டிருந்தார்கள். நான் இந்த அறிக்கையை போன்ல டிக்டேட் பண்ணி வாசித்து முடித்துவிட்டு, நீ டைப் பிரிண்ட் பண்ணி கம்ப்யூட்டர் போட்ட உடனே எனக்கு காப்பி அனுப்பு பிரசாந்துக்கு சொல்லிட்டு அந்த 10-15 பிள்ளைகள் இருக்கிற இடத்துக்கு போய், இதே நேரம் தான் மணி ஒரு 10:30 மணி. என்னப்பா இன்னைக்கு என்னப்பா பள்ளிக்கூடம் இல்லை, எனக்கு லீவுன்னாங்க. சரிப்பா என்ன விளையாடுறீங்கப்பான்னு. நாங்க பல்ட்டி அடிக்கிறோம். நாங்க பல்ட்டி அடிக்கிறீங்களா? எப்படி பாடின? அடிச்சாம பாருங்க பல்ட்டி. சைனீஸ் அக்ரோபேட்டிக்ஸ் ஒலிம்பிக்கில் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். அப்படியே அப்படியே மாறி 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 பல்ட்டி அடிக்கிறான். எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள். எப்பா இது எங்கப்பா படிச்சீங்கன்னு இங்க ஒரு வாத்தியார் சொல்லி கொடுக்கிறாரு. ஏழை வீட்டு பிள்ளைகள், குப்பத்து பிள்ளைகள், சேரி பிள்ளைகள், நடுத்தர குடும்பத்து பிள்ளைகள். நான் நினைச்சேன், நம்ம நாட்டில் ஸ்போர்ட்ஸை ஒழுங்கா சொல்லி கொடுத்தா உலகத்தில் முதல் இடத்துக்கு தமிழ்நாடு வரலாம். ஸ்போர்ட்ஸ்லையும் பாலிடிக்ஸ் இருக்கு. எனக்கு ரொம்ப பிள்ளைகள்கிட்ட உடனே எல்லாம் போட்டோ எடுத்தாங்க. எல்லாம் நம்ம பிரசாந்த் செல்போன், அவங்களும் செல்போன்ல எடுத்தாங்க. எடுத்துட்டு ஐயா இந்த போட்டோ எங்களுக்கு கொடுப்பீங்களான்னாங்க. அதுக்குள்ள அந்த அந்த பார்க்கருடைய காவல்காரரும் அவர் மனைவியும் வந்தாங்க. அவர் பேர் பலராமன், அவர் மனைவி பேர் சாந்தி. நீங்க இங்க எப்படி, நாங்க இங்கேயே குடியிருக்கிறோம், பக்கத்துல ஒரு வீடு கொடுத்துருக்காங்க, இரவு பகலா பாதுகாக்கிறோம், உங்களை எங்களுக்கு தெரியும் அப்படின்னாங்க. அதுக்குள்ள இந்த பிள்ளைகள்கிட்ட நான் யாருன்னு தெரியுமாங்க, நீங்க தான் வைகோன்னாங்க. ஒரு சின்ன பிள்ளை 3.5 வயசு இருக்கேன். உனக்கு எப்படிமா தெரியும்னு.
இந்த வெள்ளம் வந்துச்சுல்ல, அப்ப நீங்க கொடுத்த பொங்கல் தான் நல்லா இருந்துச்சுன்னு எங்க அம்மா சொன்னாங்க. இதெல்லாம் சத்தியமான வார்த்தைகள்ங்க. அவர் சொன்னதை சொல்றேன். உடனே நான் டிரைவர் பொன்னாங்கன்ட்ட 15 ஐஸ்கிரீமும் 15 கேக், ரொம்ப உயர்ந்த கேக்கும் வாங்கிட்டு வாங்க. இதுக்கு மத்தியில் ஐஏஎஸ்க்கு படிச்சிருக்க பிள்ளைகள் வந்து என்னோட போட்டோ எடுத்தாங்க. 15 கேக்கும் வந்து 15 ஐஸ்கிரீம் வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து என்ன சந்தோஷம் அந்த பிள்ளைகளுக்கு. நாளைக்கு இங்க வருவீங்களா? நாளைக்கு நான் வரமாட்டப்பா. போட்டோ நாளைக்கு இந்த இவர் உங்க வாட்ச்மேன்கிட்ட எல்லா போட்டோவும் கொடுத்து விட்டுறேன். அது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த பாலைவனத்தில் பயணம் செய்கிற பொழுது பேரீச்சம்பழ சோலைக்கு போகிற போது எப்படி மகிழ்ச்சியாக இருக்குமோ, அரசியலே தெரியாத இந்த சின்ன குழந்தைகளோடு இருந்த அந்த நேரம் எனக்கு மனதிலே மகிழ்ச்சியை தந்தது. அப்பொழுதுதான் இந்த அறிக்கையை நான் கொடுத்தேன். இப்பொழுது இந்த நாட்டில் இந்த பணத்தை கொடுப்பதில் திமுக இன்னும் தொடங்கவில்லை. அவங்க வச்சிருக்கிறாங்க, எப்படி பிடிபடாம கொடுக்கிறதுன்னு திட்டமிட்டு இருக்காங்க. அதிமுக கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தா அந்த வண்டியில ஏற்றிட்டு வரும்போது இப்ப 2000 ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு ஆளுக்கு. 300 ரூபாய் எல்லாம் கிடையாது, 2000 ரூபாய். எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்ய போகுது? ரோட்ல போற சாதாரண விவசாயி, வியாபாரி, பெட்டிக்கடை வச்சிருக்க வண்டியை திறந்து, பைக்கை திறந்து அவன் வச்சிருக்க பணத்தை கொடுக்குறீங்க. நாம் கண்காணிப்பு படை பணம் கொடுக்க விடக்கூடாது. பல வழிகளில் நூதனமாக செய்கிறார்கள். நேற்றுக்கு முன்தினம் அதிமுக ஒரு இடத்துல செயல்வீரர் கூட்டம் போட்டிருக்கு. வெளியே வரும்போது வாசல் வச்சு கொடுக்கிறது டிவியில வந்துருச்சு. இதை நாம் தடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஏழை மக்கள் வீட்டுக்கு ஓட்டுக்கு 1000 என்றால் 10 ஓட்டுக்கு 10,000. 10,000-ஐ ஒரே நேரத்தில் பார்க்காத அந்த ஏழை குடும்பத்தின் வறுமை அந்த ஓட்டை கொண்டு போய் சேர்க்கிறது. ஆகவே இது ஒரு ஜீவ மரண போராட்டம். ஜனநாயகத்துக்கும் பணநாயகத்துக்கும் இடையிலே நடைபெறுகிற ஒரு ஜீவ மரண போராட்டம். இந்த போராட்டத்திலே நாம் ஜெயிக்க வேண்டுமானால் தோழர்களே, 6 கட்சி தோழர்களும் இரவு பகலாக வாக்குப்பதிவு வரை நீங்கள் பாடுபட வேண்டும், இணைந்து பாடுபட வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் ஒருவர் தாக்கப்பட்டால் 5 கட்சி தோழர்களும் அங்கே போய் நிற்க வேண்டும். தேமுதிக தோழருக்கு பிரச்சனை என்றால் மற்ற 5 கட்சி தோழர்களும் அங்கே போய் நிற்க வேண்டும். ஓட்டு கேட்டு போகும்போது குடிச்சிட்டு யார் வந்தா அது நம்ம ஓட்டை கெடுக்கும். ஓட்டு கிடைக்காது, கிடைக்கிற ஓட்டு போயிடும். மதுவை ஒழிப்பதாக சொல்லிவிட்டு யாருக்காவது பழக்கம் இருந்தால் அவனை கூட்டிட்டு போவாங்க. ஊழலை ஒழிப்போம், நாங்க ஆட்சிக்கு வருவோம், லோக் ஆயுக்தா சட்டத்தை கொண்டு வருவோம்னு காலையில் ஒருவர் சொன்னதை டிவியில அவர் வேன் மேல ஏறி நின்று பேசுறார். லோக் ஆயுக்தா சட்டம்னா என்னன்னு அவருக்கு தெரியாது. இத்தனை ஆண்டுகள் ஊழல்ல கொள்ளையடிச்சவங்க அதை சொல்றதை யார் நம்ப மாட்டாங்க. நாங்க கொண்டு வருவோம். அதிமுக மந்திரிமார்கள், மாவட்ட செயலாளர்கள் திரட்டிய சொத்துக்களை கைப்பற்றி பகிரங்க ஏலம் போட்டு மக்கள் சொத்தாக்குவோம். திமுக வந்து லேண்ட் கிராபர்ஸ், நிலத்தை அபகரித்தவர்கள், நிலங்களை பறித்தவர்கள். எல்லா திமுகவும் அல்ல, நல்ல தொண்டர்கள் இருக்கிறார்கள் 2 கட்சிகளும். மந்திரிகள், மாவட்ட செயலாளர்கள், பகுதி கழகத்தை நடத்தியவர்கள், அதிலும் யோகியமான சில பகுதி செயலாளர்கள் உண்டு. அவர்கள் ஏன் ஒரு தொகுதிக்கு 5 கோடி செலவழிக்கிறாங்க? நாங்க இப்ப வேட்பாளர்கள் நேற்று நேர்காணல் நடந்தது. யார்த்தையாவது நீ எவ்வளவு பணம் கட்டுவ கேட்டோமா? எவ்வளவு பணம் டெபாசிட் பண்ணுவீங்கன்னு கேட்டோமா? கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து நாங்க கேட்டது கிடையாது. கட்சிக்கு வர்ற நிதியை சமமா பங்கு வச்சு கொடுத்துருவோம். அவங்க நடுத்தர குடும்பம், முடிஞ்சது செலவழிப்பாங்க. ஆனால் ஒரு தொகுதிக்கு 7 கோடி 8 கோடி செலவழித்து டெபாசிட் பண்ண வர்றாங்கன்னா 15 கோடி சம்பாதிக்கலான்னு தான். இதை எதிர்த்து போராடுவது சாதாரண காரியம் அல்ல. அதே நேரத்தில் நாம் ஆட்சிக்கு வந்து வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க முதல் வேலையாக +2, ITI, டிப்ளமோ, பிறகு டிகிரி, MCA, BE, ஒவ்வொரு கேட்டகரி வாய்ஸா அவங்களுக்கு மாத நிவாரண உதவித்தொகை, நிதி உதவி நாங்கள் கொடுப்போம். கல்வி கடனை நாங்களே கட்டுவோம். கல்வி கடன் வாங்குறாங்கள பேங்க்ல, அது அரசாங்கமே கட்டும். வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க திட்டமிட்டு நாங்கள் பல காரியங்கள் வைத்திருக்கிறோம், அதை செய்வோம்.
சிறு வணிகர்களுக்கு சொல்லுகிறேன், முன்னைய மத்திய சர்க்காரும் சரி, மோடி சர்க்காரும் சரி, சில்லறை வியாபாரத்தை நீ அழிச்சிரும். வால்மார்ட்டுகள் தான் வரும். அண்ணன் வெள்ளையன் தான் சரியா சொல்றார். அவர் சொல்றதை 100% நாங்கள் ஆதரிக்கிறோம். உலக வர்த்தக ஒப்பந்தத்திலிருந்து இந்தியாவை வெளியேற வைக்க நாங்கள் எல்லா முயற்சிகளும் எடுப்போம். ஸ்டேட்டுக்கு பவர் இல்லைம்பாங்க, குடுமி பிடிச்சு ஆட்டுவோம் மத்திய சர்க்கார். மீனவர் வாழ்வு இனிமே போய் கெஞ்சிட்டு இருக்க வேண்டிய நிலைமை வராது. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சிங்களத்துக்காரன் வந்து அடிக்கிறானா, சிங்களத்துக்காரன் கூட்டம் சண்டை போக வேண்டாம், மத்திய சர்க்கார்ட்ட போவோம். எதுக்கு எங்க வரிப்பணத்தில் கடல் படம் வச்சிருக்க? சிங்களத்துக்காரனோட கும்மாளம் போட்டு குடிச்சு கூத்தடிச்சு எங்களை கொல்றதுக்கா நீ இந்திய கடல் படை வச்சிருக்கிற? நாங்கள் ஒரு தமிழன் மீனவருக்கு கூட ஒரு துன்பம் ஏற்பட அனுமதிக்க மாட்டோம். 2012 எலெக்ஷன்ல நாங்க நிக்கல. அங்கே தங்கச்சி மடத்தில் 4 மீனவர்களை 5 மீனவர்களை வெட்டி கொண்டு ரோடு கடல்ல போட்டு போயிட்டான் சிங்களத்துக்காரன். எந்த கட்சியும் போகவில்லை, ஓட்டு வேட்டையாடி கொண்டார். அடியேன் தான் சென்றேன் வீடு வீடாக. அந்த மீனவ மக்களை பாதுகாப்போம், அவர்கள் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவோம். அரசு ஊழியர்களே, பசப்பு வார்த்தைகளில் ஏமாந்து விடாதீர்கள். அண்ணா திமுக திமுக பசப்பு வார்த்தைகளில். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற என்ன வழி இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியும். அதை போலத்தான் விவசாய பெருமக்களே, விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் அனைத்து கோரிக்கைகளிலும் எங்கள் அணி ஏற்றுக்கொள்கிறது. அதை ஏற்றுக்கொண்டு நான் அறிக்கையை தரவும் தயாராகிவிட்டேன். நீங்கள் விவசாய போராட்டம் அறிவித்தீர்கள். இதே போல நெருப்பு வெயிலில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே 1000 போலீசாரை போட்டிருந்தாங்க. நான் ஒரு ஒற்றையடி பாதையாக உள்ளே வந்து ரயில்வே தண்டவாளத்தில் உட்கார்ந்து போராட்டம் நடத்தினேன் விவசாயிகளுக்காக. காரணம், நான் ஒரு நொறுங்கி போன விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். விவசாயிகள் கடன்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும். எல்லா கடனும், கூட்டுறவு கடன், தேசிய வங்கி கடன், நிதி நிறுவன கடன், கந்துவட்டி கடன், ஜப்திங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. தெலுங்கானாவும் ஆந்திரமும் எதை செய்ததோ அதை விட இன்னும் திருத்தமாக செய்வோம். தமிழக வாழ்வாதாரங்களை காப்போம். மீத்தேன், ஷேல் கேஸ் உள்ளே நுழைய விடமாட்டோம் சொல்லும் தகுதி அடியனுக்கு உண்டு. முல்லை பெரியார் உரிமை காப்போம். இன்னும் கேரளம் அணைகட்ட துடிக்கிறது. மத்திய சர்க்கார் வஞ்சகம் செய்கிறது. நம் உயிரான காவிரிக்கு குறுக்கே இன்னும் 2 அணைகட்ட கர்நாடகம் திட்டம் போட்டு விட்டால் மேட்டூருக்கு சொட்டு தண்ணீர் வராது. தமிழகம் எதியோப்பியாவாக மாறும், பஞ்ச பிரதேசமாகும், பாலை வனமாகும். அணைகட்ட அனுமதித்து விட்டால், இதை மத்திய அரசு தடுக்காவிட்டால் நாங்கள் ஏன் இந்தியாவில் இருக்க வேண்டும்? ரைப்பேரியன் ரைட்ஸ் உலகம் அங்கீகரித்திருக்கிற எங்கள் உரிமைகளை அண்டை மாநில அரசு பறிக்கிற போது சோழ மன்னர்கள் காலத்தை போல, நாயக்க மன்னர்கள் காலத்தை போல படையெடுத்து சென்று நாங்கள் என்ன மோதவா போகிறோம்? காலம் மாறிவிட்டது. அன்று படையெடுத்து சென்று அவர்கள் அணைகளை உடைத்தார்கள் சோழ மன்னர்கள், நாயக்க மன்னர்கள். இன்றைக்கு நாங்கள் இந்தியாவோடு இருப்பது அவசியமா என்று கேட்போம். கூட்டணியில எல்லோருக்கும் அந்த கருத்து இல்லாமல் இருக்கலாம். இது மறுமலர்ச்சி திமுகவின் கருத்து. இந்த கருத்து என்னுடைய கருத்து. எதிலே உடன்பட முடியுமோ அதில் நாங்கள் உடன்படுவோம். கம்யூனிஸ்டுகளோடு சுதந்திர தமிழீழம் மார்க்சிஸ்டுக்கு எங்களுக்கும் ஒத்து வராது. இந்திய கம்யூனிஸ்டுக்கு எங்களுக்கு ஒத்து வரும். இடிந்தகரை அணு உலை பிரச்சனம் மார்க்சிஸ்டுக்கு எங்களுக்கு ஒத்து வராது. நியூட்ரினோ மார்க்சிஸ்டுக்கு எங்களுக்கு ஒத்து வராது. முல்லை பெரியாறு மார்க்சிஸ்டுக்கு எங்களுக்கு ஒத்து வராது. எதிலே ஒத்து வர முடியுமோ அதுக்காக கூட்டணி வச்சிருக்கோம். ஆனால் இந்த பிரச்சனைகளில் எங்கள் கொள்கையின்படி நிற்போம். I want to be very, very clear. ஊழலை ஒழிப்பது எங்களுடைய இலக்கு. ஊழல் அரசுகளை மீண்டும் ஆட்சி படத்துக்கு வரவிடாமல் தடுப்பது எங்கள் குறிக்கோள். மதுவை ஒழிப்பது எங்கள் மூல நோக்கம். 5000 கிலோமீட்டர் வெயிலிலும் மழையிலும் கால்கெடுக்க நடந்து கால்களில் ரத்தம் கொப்பளிக்க நடந்த வைகோவுக்கு இதை சொல்லும் முழு தகுதி உண்டு. சென்னை மாநகரில் 59,000 கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகளை மாரத்தான், மதுவிலக்கு மாரத்தானிலே பங்கெடுக்க வைத்தவன் எனக்கு தகுதி உண்டு. ஒரு இடத்தில் கூட கட்சி கொடி கட்டவில்லை. நான் ஒரு இடத்தில் கூட கட்சிக்கு ஆதரவு கேட்கவில்லை. என்ன பேசினேன் தெரியுமா? மாணவர்களை அரசியலுக்கு வராதீர்கள்.
எங்கள் கட்சி பெயரை கூட சொல்ல, மதிமுக பெயரை கூட சொல்லல. 50,000 மாணவ மாணவிகள் பெற்றோர்களும் வந்திருந்தாங்க. 59,000 பிரசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் 5% தான் குடிக்கிறான் மாணவர்கள். இப்ப அது 50% ஆயிடக்கூடாது. அவர்களை கொண்டே மாணவர்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்ய மதுவிலக்கு மரத்தான் நடத்தினோம். சசிபெருமாள் இறந்தார், அது படுகொலை, ஜெயலலிதா அரசு செய்த படுகொலை என்று நாட்டுக்கு சொன்னவன் அடியேன் வைகோ. சசிபெருமாளின் உயிரற்ற சடலத்தை தூக்கிச் சென்றவர்கள் நானும் திருமாவளவன் அவர்களும். சசிபெருமாள் இறந்ததற்கு பிறகு பந்த் அறிவித்தோம். திமுக பந்தை உடைக்க, அதிமுக பந்தை முறியடிக்க முயற்சித்தது. ஆனால் நாட்டு வணிக பெருமக்கள் வெள்ளையன் உட்பட ஆதரவு தந்தார்கள். விக்கிரமராஜா எதிர்த்தார். டாஸ்மாக் கடையை ஒழிக்க வேண்டும் தாய்மார்களே என்றேன். என்னை பெற்ற தாய் 99 வயது நிறைவடைகிற தருவத்தில் நாற்காலில் உட்கார வைத்து தூக்கி கொண்டு போய் டாஸ்மாக் கடைக்கு முன்னால் உண்ணாவிரதம் இருந்தார். அவர் உயிருக்கு ஆபத்து என்று நான் ஓடி சென்றேன். 10,000 பேர் திரண்டார்கள். ஜெயலலிதா அரசு ஆணவத்தோடு திமிரோடு டாஸ்மாக் கடை அடைக்க சொல்ல, இவன் யார், இவன் தாயார் மாரியம்மாள் யார், என் போலீஸ் இருக்கிறது என்று 500 போலீஸை கொண்டு வந்து குவித்தார்கள். நாங்கள் போராடினோம். சொந்த ஊரிலேயே டாஸ்மாக் கடை அடைக்க முடியாதவன், கூரை மீது ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்தை கிழித்து வைகுந்தத்தை காட்டுவேன் என்பதை போல வைகோ வாய்ஜாலம் காட்டுகிறான் என்று கிண்டல் செய்வார்கள் என்பதால் என் ஊரில் சாராய கடை அகற்றாமல், டாஸ்மாக் கடை அகற்றாமல் இது பேச எனக்கு தகுதியில் என்று முடிவெடுத்து எது நேரிலும் இன்றைக்கு கடையை மூடச் செய்வது என்று போனோம். நாங்கள் தாக்கப்பட்டோம். என் தம்பி தடியடிக்குள்ளானான். எங்கள் நிஜாம் கை ஒடிந்தது. மாநகர் மாவட்ட செயலாளர் ரத்தம் சிந்தினார்கள் என் தோழர்கள். ஆனால் லத்தி கம்புகள் பிடுங்கப்பட்டன. போலீஸ் ஓடியது 300 கஜம், 500 போலீஸ் ஓடினாங்க. கடை உடைத்து நொறுக்கப்பட்டது. உடைத்து நொறுக்கி ரோட்ல போட்டாங்க. எல்லாம் அமைதியானது. நாங்கள் தரையில் உட்கார்ந்திருந்தோம். எங்களை நெருங்கி வைந்து போலீசார் என்னை கைது செய்ய வேண்டும் என்று கூப்பிட்டார்கள். நான் வரமாட்டேன் என்றேன். நான் வேன் மீது ஏறி நின்று அமைதியாக இருங்கள், போராட்டம் முடிந்துவிட்டது என்றேன். நெருங்கி வந்து கண்ணீர் புகை குண்டுகள் வீசினார்கள். என் தம்பி மீது கண்ணீர் புகை குண்டு விழுந்து இன்னைக்கும் காயம் இருக்கிறது, தழும்பு இருக்கிறது. என்னை நோக்கி 7 குண்டுகள் வீசினார்கள். நான் வேனின் உயரத்தில் தனியாக நிற்கிறேன், கூட யாரும் கிடையாது. நான் நினைத்தால் வேனுக்குள் உட்கார்ந்து என்னை காப்பாற்றிக் கொள்ளலாம். ஆனால் அந்த வேனில் மேலே நின்றேன். வேன் மீது கொஞ்சம் வர்றவங்களும் வரக்கூடாது, அங்கே நிக்கணும். இதெல்லாம் செய்யக்கூடாது. தொண்டர்படை சிவாஜி அவர் மாதையன் வந்தா பேசி முடிச்ச பிறகு கூட்டிட்டு வாங்க, அதுக்காக அவசரப்படுறீங்க. அவர் நேரத்துக்கு கட்சி விட்டு போறேன்னு அறிக்கை விட்டாரு. இப்ப கூட்டிட்டு வந்திருக்கீங்க, வந்து மேடையில கடைசி ஆயிரட்டும், குறுக்க வரக்கூடாது. அவர் ஏன் காட்சி ராஜினாமா பண்றேன்னு அறிக்கை விட்டாரு? அவர் மாவட்டத்துக்கு சீட்டு கொடுக்கலன்னு அறிக்கை விட்டார். நான் வெளிப்படையா சொல்றேன், பிரஸ் இருக்கிறதுனால. அந்த மாவட்டத்தில் இவர் தனக்கு சீட் கேட்கல. மாதையன் அவர் தனக்கு சீட் கேட்கவில்லை. அந்த மாவட்டத்தில் உள்ள பாலமுரளி என்கின்ற ஒன்றிய செயலாளருக்கு வேப்பனஹள்ளி தொகுதியை கேட்டார். பேச்சுவார்த்தையில் 27 தொகுதி தானே, ஒரு தொகுதி தமிழர் முன்னேற்ற படைக்கும் வீரலட்சுமிக்கும், ஒரு தொகுதி தமிழ் புலிகள் கட்சி நாகை திருவள்ளுவர் கட்சிக்கும் கொடுக்கப்பட்டு விட்டது. மிச்சம் இருப்பது 27. நமது மொத்த கட்சி மாவட்டங்கள் 45. நான் 50 தொகுதிகள் வாங்கியிருந்தால் நீங்கள் கோபப்படலாம். நான் வாங்கியிருப்பதே 27 தொகுதி. அங்கே ஆற்காடு உதயகுமார் கேட்கிறார். எங்கள் ஆட்சி மன்ற குழு உறுப்பினரும் மேலூர் மாநகர மாவட்ட செயலாளருமான தியாகி வேலூர் சுப்பிரமணி 1.25 வருஷம் ஜெயில் வாசல்ல காலையிலிருந்து ராத்திரி வரை கடந்தவர். அவர் எனக்கு தடவை நிக்கல, மற்றவங்களுக்கு கொடுங்க. அந்த பாலமுரளிக்கு கொடுக்கல என்பதற்காக இவர் நான் கட்சியை விட்டு ராஜினாமா செய்கிறேன் நாங்கள் தொகுதி அறிவித்த 1 மணி நேரத்துக்குள் தெரிவித்தார். நேற்று இரவு மல்லை சத்யா அவரிடம் பேசிய போது உணர்ச்சி வசப்பட்டு நான் ராஜினாமா செய்து விட்டேன் என்று கண்ணீர் விட்டு அழுதார். நான் போனை வாங்கினேன். என்ன தம்பி, செஞ்சி ராமச்சந்திரன் போனப்போ உங்களை கூப்பிட்டாங்க, நீங்க போகல. மாசிலாமணி போனப்ப கூப்பிட்டாங்க, போகல. 22 வருஷம் கூட இருந்துட்டு ஒன்றிய செயலாளருக்கு சீட்டு கொடுக்கலன்னு நீங்க கோவிச்சு போனா என்ன? நீங்க சீட்டு கேட்டு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு ஒன்றிய செயலாளருக்கு கொடுக்கல, நீங்க ரிசைன் பண்ணி தமிழ்நாடு பூரா பத்திரிகையில் வந்திருக்கீங்க, மன்னிச்சுக்கிடுங்க. என்ன மன்னிக்க வேண்டாம், நீ உழைச்சவன், பாடுபட்டவன், வருத்தப்பட வேண்டாம், அழ வேண்டாம். நாளைக்கு காலைல வாங்க அண்ணா நகர் கூட்டத்துக்கு சொன்னேன். வந்திருக்கிறார். அவர் இங்க மேடையில வந்து உட்காரட்டும்.
அவர் மட்டும் வரட்டும், கூட யாரும் வரக்கூடாது. வந்து சால்வையெல்லாம் போடக்கூடாது, முதல்ல உட்காருங்க. அவருக்கு சேர் முன்னாடியே போடு. அவர் ஒரு வழக்கறிஞர், MABL, 22 வருஷமா கட்சிக்கு உயிரா இருக்கிறார். வாங்க வாங்க. நீர் அடித்து நீர் விலகாது. எங்க சப்ஜெக்ட விட்டேன்? சப்ஜெக்ட் வேற பக்கம் போயிடுச்ச. எங்க சப்ஜெக்ட விட்டேன்? கவனிச்சு. கலைவாணர் கதை மாதிரி ஆயிடக்கூடாது. எல்லாம் நுழைஞ்சதா? எல்லாம் நுழைஞ்சது வாத்தியாரே, வால் மட்டும் நுழையல. அந்த எலி உள்ள போறத வாழை மட்டும் கலைவாணர் பார்த்துக்கிட்டு பாரு சிவகங்கை படத்துல. எல்லாம் நுழைஞ்சது, பாடம் நுழைஞ்சதான் வாத்தியார் கேட்பாரு. எல்லாம் நுழைஞ்சது, வால் மட்டும் நுழையல பாரு. சரி, நீ கலைவாணர் இல்ல, பரவாயில்ல. குண்டுகள் கண்ணீர் புகை தாக்கிய போது சுடுன்னு 3 ரவுண்டு மேல பார்த்து சுட்டாங்க. 20 பேர் துப்பாக்கி எடுத்து. எனக்கு தெரியும், தடியடி பிரயோகம் செய்தோம், கூட்டம் கலையவில்லை. டேர் கேஸ் அடித்தோம், கண்ணீர் புகை பிரயோகம் செய்தோம், கூட்டம் கலையவில்லை. வானத்தை பார்த்து எச்சரிக்கை செய்து 3 தடவை சுட்டோம், கூட்டம் கலையவில்லை. வேறு வழி இல்லாமல் நாங்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தினோம். 2 பேர் பலியானார்கள் என்று சொல்வதற்காக செய்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். வானத்தில் 3 முறை குண்டு வீசியவுடன் நான் சட்டை பொத்தானை கழட்டினேன். சுடு அப்படின்னு சொன்னேன். என் மகன் துரைவை, அவர் அரசியல் இல்லை, அன்னைக்கு ராத்திரி சொன்னான், அப்படி சுட்டு செத்திருந்தா உலகத்தில் உங்களுக்குள்ள பெருமை யாருக்கும் கிடைச்சிருக்காது. சொந்த மண்ணுக்கு பிறந்த மண்ணில சுடுபட்டு செத்திருக்கீங்கன்னு பேர் வந்திருக்கும். என் மகன் சொன்னா, இப்படி ஒரு மகனை பெற்றதை பற்றி என் மனைவியும் நானும் பெருமைப்படுகிறோம். என் மீது கொலை வழக்கு போட்டது ஜெயலலிதா சர்க்கார், 307. என் மீதும் என் தம்பி மீதும். என்னை கொலை செய்ய முயன்றது. நான் இன்றைக்கு கேட்கிறேன், என் மீது துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு உத்தரவு கொடுத்தவர் டிஜிபியா, ஐஜியா, டிஜிபியா, அல்லது எஸ்பியா, ஐஜியா, டிஜிபியா, அல்லது காவல்துறை இயக்குகிற ஜெயலலிதாவா? என்னை துப்பாக்கி சூடு நடத்தி முடிக்க சொன்னது யார் இவர்களில்? இதற்கு பிறகும் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கிறேன் என்று சில பேர் ஆத்திரத்தில் பேசுவதை பற்றி, என்னை பற்றி களங்கப்படுத்துவதற்கு பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல போடுறதை பற்றி நான் கவலைப்படல. நான் மக்கள் நீதிபதிகள் அவர்கள் முன்னால் நின்று கேட்கிறேன். நான் என் வாழ்க்கையில் இதுவரை பின்பற்றி வருவது கரைபடியாத கரங்களும் நேர்மை தவறாத நாணயமும் மட்டும்தான். அந்த ஜெயலலிதா அரசுதான் மதுக்கடைகளை படிப்படியாக ஒழிப்போம் என்கிறது. மதுபான நிறுவனங்களை நடத்துகிறவர்கள் நீங்கள். மதுபான நிறுவனங்களை நடத்துவது கலைஞருடைய கட்சியில் இருக்கக்கூடிய சிலர். மதுபான நிறுவனங்களை நடத்துவது உங்கள் நிழல் சகோதரியினுடைய கூடாரம். அதிமுக ஆட்சியில் திமுக கார்கள் உற்பத்தி செய்கிற மதுபானங்களை விலைக்கு வாங்குகிறார்கள். திமுக ஆட்சியில் அவர்கள் உற்பத்தி செய்கிற மதுபானங்களை அதிமுக வாங்குகிறது. அதிமுக ஆட்சியில் மாறி மாறி திமுக ஆட்சியில் அதிமுக இடத்து வாங்குறாங்க. இதை மதுபான கடைகளை ஒளிப்பற்றி பேச ஜெயலலிதாவுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏமாத்துறதுக்காக சொல்றார். சசி பெருமாள் பிரச்சனையில அவரை சாகடிச்சீங்களே, என் மேல கொலை, நான் டாஸ்மாக் கடைகளை உடைக்க சொன்னதுக்கு கேஸ் போட்டீங்களே, சட்டமன்றத்தில் மது ஒழிப்பு சாத்தியமில்லை என்று மந்திரி உங்களை வைத்துக் கொண்டு பேசினாரே. பெண்கள் கோபத்தில் இருக்கிறார்கள். இந்த மதுவில் பிரச்சனையில் ஓட்டு போட மாட்டார்கள் என்று நீங்கள் ஏமாற்ற பார்க்கிறீர்கள். மக்கள் ஏமாறக்கூடாது. திமுக சொல்லுகிறது, மதுவை கொண்டு வந்த அண்ணன் கலைஞர் சொல்லுகிறார். போன ஜூலைக்கு முன் சொன்னாரா? சசி பெருமாள் சாவுக்கு முன்னால் சொன்னாரா? இப்பொழுது சொல்வது ஊரை ஏமாற்ற. நாங்கள் மதுக்கடைகளை ஒழிப்போம். பீகார் நிறைவேற்றியதைப் போல நாங்கள் அதைவிட சிறப்பாக செயல்படுத்துவோம். இந்த கொளுத்துகிற வெயிலிலே
நெடுநேரமாக நின்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த சுற்றுப்பயணம் மக்களை சந்திக்கிற பயணம். எல்லா முக்கியமான பிரச்சனைகளிலும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். மது ஒழிப்பு, ஊழல் ஒழிப்பு, ரெண்டு தான் இதிலே எடுத்து வைக்கிற மூல முழக்கம். கூட்டணி ஆட்சி, கோலிஷன் கவர்மெண்ட், கடிவாளங்களும் வேகத்தடைகளும் உள்ள ஆட்சி முதலாக நிறைவேறப் போகிறது. மொத்த சீட்டு எத்தனை தெரியுமா? 234. தேமுதிக போட்டியிடுகிற இடத்துல தெரியுமா? 104. மக்கள் நல கூட்டணி போட்டியிடுகிற இடம் தெரியுமா? 104. ஈக்குவல் 104. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டி போடுறது 26. இப்பொழுது கிளைமாக்ஸ்க்கு வர நீங்க இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கதே இந்த கேண்டிடேட் வேட்பாளர் பட்டியலுக்காக, இல்லாட்டி வெயில கொஞ்சம் ஒதுங்கி இருப்பீங்க. இன்னும் காக்க வைக்க கூடாது உங்களை. இந்த 29 தொகுதிகளின் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிறேன். திருப்போரூர் போட்டியிடுவது பம்பரம் சின்னம். வேட்பாளர் மல்லை சத்யா, துணை பொதுச் செயலாளர். காரைக்குடி போட்டியிடுவது பம்பரம் சின்னம். வேட்பாளர் புலவர் அரசியல் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா. இங்கே அரசியல் ஆலோசனை குழு செயலாளரும் சிவகங்கை மாவட்ட செயலாளரும் 19 மாதம் விடுதலை புலிகளை ஆதரித்ததற்காக புடா கைதியாக இருந்த என் தியாக வேங்கை புலவர் செவந்தியப்பன். அவங்கள மறைக்காதீங்க. அவங்க கேமரா, அவங்க பின்னாடி இருக்க கேமரா மறைக்குது இல்லை. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க கிடைக்க மாட்டேங்கல்ல. ஆலங்குடி முன்னாள் மாநில அமைச்சரும் இந்நாள் வரை எனக்கு உயிருக்கு உயிராக இருக்கிற உயர்நிலை குழு உறுப்பினரும் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளருமான அருமை சகோதரர் டாக்டர் சந்திரசேகரன் பிபிஎஸ்சி. செஞ்சி உயர்நிலை குழு உறுப்பினரும் விழுப்புரம் மாவட்ட செயலாளருமானார் உயிர் தம்பி ஏ.கே. மணி. சங்கரன் கோவில் என் சொந்த தொகுதி, என் கிராமத்தை உள்ளடக்கிய தொகுதி. 46 வருடங்களாக எனக்கு உற்ற தம்பியாக இருக்கிற டாக்டர் மருத்துவ ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் டாக்டர் சதன் திருமலைக்குமார் எம்பிபிஎஸ். சிங்காநல்லூர் எங்கள் கட்சியை விட்டு அவைத்தலைவர் பொருளாளராக, பின்னர் அவைத்தலைவராக இருந்து மத்திய மந்திரி பதவியும் அனுபவித்துவிட்டு என் முதுகில் குத்திவிட்டு போனாரே அண்ணன் கண்ணப்பன், அவருடைய சொந்த மருமகன். இந்த 22 ஆண்டுகளாக கட்சிக்கு கைமாறுகதால் உதவுகின்ற ஆடிட்டர் அர்ஜுனராஜ், அரசியல் ஆய்வு மைய உறுப்பினர். குளச்சல் கூட்டுறவு தந்தையான ராமச்சந்திர நாடார் அவர்களின் அருமை மகனும், இதற்கு முன்னைய தேர்தல்களில் அதிக வாக்குகளை நம் கட்சிக்கு பெற்றுத் தந்தவருமான என்னுடைய ஆர்வீர் சகோதரர் வழக்கறிஞர் சம்பத் சந்திரா BA LLB. திருச்சி கிழக்கு கட்சிக்கு சீதக்காதியாக இருந்து உதவிய பொறியாளர் ஷேக் முகமது அவர்களின் அருமை திருமகள், மனிதநேய டாக்டர், வெள்ளம் பாய்ந்தபோது இந்த பகுதிகளிலேயெல்லாம் வந்து மருத்துவ முகாம் நடத்திய டாக்டர் ரொஹயா ஷேக் முகமது MBBS MD DGO. நாகர்கோவில் போட்டியிடுகிறவர் ஆசிரியை பணியில் இருந்து கட்சிக்கு அரும்பாடுபட்ட என் தங்கை திருமதி ராணி செல்வின் MA MA. அண்ணாநகர் இந்த தொகுதி, இதுதான் சஸ்பென்ஸ் இருக்கு. அண்ணாநகர் யார் துரோகம் செய்தால் என்ன அண்ணா, உங்கள் தங்கை நான் இருக்கிறேன் என்று பாடுபட்ட மகளிர் அணி மாநில துணை செயலாளர் சகோதரி திருமதி மல்லிகா தயாளன். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்திலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போராட்டத்திலும் போபால் கேஸ் டிராஜடிக்கு அங்கே போய் போராடிய பேராசிரியை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வீராங்கனை
பேராசிரியை பாத்திமா பாபு MA MPhil. மதுரை தெற்கு விடுதலை புலிகளை ஆதரித்து 19 மாதம் என்னோடு சிறையில் இருந்த தியாக வேங்கை. ஆனமலை அடிவாரத்தில் தமிழகத்தை திகைக்க வைத்த மாநாட்டை நடத்தி காட்டிய என் ஆர்வீர் தம்பி மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் புதூர் பூமிநாதன். ஆற்காடு 22 ஆண்டுகளாக எனக்கு பக்கபலமாக இருக்கிற வேலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆற்காடு உதயகுமார் BSc. பாளையங்கோட்டை மனிதநேய சேவை செய்தே அனைத்து மக்கள் அன்பை பெற்றிருக்கிற இந்த டாஸ்மாக் எதிர்ப்பு கலிங்கப்பட்டி போராட்டத்தில் போலீஸ் தடியடியில் கை எலும்பு முறிந்த கண்ணியத்துக்குரிய நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் KMA நிஜாம். 1000 விளக்கு மத்திய சென்னை மாவட்ட பொறுப்பாளர் தம்பி ரெட்சன் அம்பிகாபதி. கிணத்துக்கடவு கழகத்தின் இளைஞரணி செயலாளர் பொறியாளர் ஈஸ்வரன் B. ஆவடி தொலைக்காட்சிகள் எல்லாம் நம் கருத்தை பதிவு செய்து கொண்டே வருகிறாரே தொழிற்சங்க தலைவர் ஆவடி தொழிற்சங்க தலைவரும் மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் அந்தரிதாஸ் MABL DPM. துறைமுகம் இஸ்லாமிய சமுதாயத்திலேயே தமிழகம் மதிக்கின்ற புகாரி குடும்பத்தைச் சேர்ந்த எங்கள் சிறுபான்மை பிரிவு செயலாளர் முராத் புகாரி BA. உசிலம்பட்டி ஜீவனை அடுத்து தொண்டர்படையை இயக்கி வருகிற அத்தனை நடைபயணத்திலும் எனக்கு மெய்காப்பாளராக இருந்து வருகிற தொண்டர்படை தலைவன் தம்பி பாஸ்கர சேதுபதி BA. சாத்தூர் சாஞ்சிக்கு சென்ற போது அனைவருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்த போதும் மருந்துகளோடு சொந்த செலவில் மருந்துகளோடு வந்து வைத்தியம் பார்த்த என் தம்பி டாக்டர் ATR ரகுராமன் MBBS. பூவிருந்தவல்லி தனி ஆபத்து உதவிகளின் செயலாளர் தம்பி பூவை கந்தன். பல்லடம் திருப்பூர் மாவட்ட துணை செயலாளர் தம்பி முத்துரத்தினம். ஈரோடு மேற்கு கழகத்துக்கு ஒரு கருவூலமாக திகழ்கிற தம்பி முருகன். ஜெயங்கொண்டம் 3 முறை 50,000 வாக்குகளில் தனியாகவே ஜெயித்த MS கந்தசாமி. அரவக்குறிச்சி சாஞ்சி போராட்டத்தில் போபாலுக்கு சென்று போராடியவன். திருப்பதி கோயிலுக்கு தரிசனத்துக்கு வருகிறான் ராஜபக்சே என்று ராஜபக்சே வண்டிக்கு முன்னால் போய் கருப்பு கொடி காட்டி அன்றைக்கு துப்பாச்சூட்டிலே பலியாக இருந்த என் வீர தம்பி இளைஞரணி செயலாளர் கலையரசன் MBBA. முதுகுளத்தூர் ஒடுக்கப்பட்ட தேவேந்திர குல சமுதாயத்தில் எல்லோரும் மதிக்கிறேன் அருமை தம்பி கழகத்திலே இணைந்திருக்கின்ற தம்பி ராஜ்குமார் BSc. தாராபுரம் இந்த சமூகத்தில் விளிம்பு நிலையில் அல்ல, அதைவிட கீழாக நடத்தப்படுகிற அருந்ததியர் சமூகம், வெளிச்சத்தையே காணாத சமூகம். அவர்கள் கைதூக்கிப்பட வேண்டியவர்கள் என்று போராடுகிற தமிழ் புலிகள் கட்சியின் தலைவன் என் தம்பி வழக்கறிஞர் நாகை திருவள்ளுவன் MABL. பல்லாவரம் தமிழர் உரிமைக்காக ஈழத்தமிழரை காப்பதற்காக ஜெயலலிதாவின் கொட்டமிடுகிற அக்கிரமத்தை ஒடுக்குவதற்காக வீராங்கனையாக உலவுகிற என் அருமை தங்கை தமிழர் முன்னேற்ற படையினுடைய தலைவி வீரலட்சுமி. நாகை திருவள்ளுவன் போட்டியிடுவதும் பம்பரம் சின்னம், வீரலட்சுமி போட்டியிடுவதும் பம்பரம் சின்னம். கோவில்பட்டி பொடா சிறையை விட்டு வெளியே வந்தபோது
புல்லாரெட்டி அவென்யூவில் பிப்ரவரி 18ஆம் தேதி 2004 வேட்பாளர் பட்டியலை அறிவித்தேன். 4 தொகுதிகளுக்கு. கடைசியாகத்தான் நான் சிவகாசியை அறிவித்தேன். இப்பொழுதும் அப்படித்தான். கோவில்பட்டி தொகுதி போட்டியிடுவது பம்பரம் சின்னம். அன்றைக்கு விண்ணெதிர கைதட்டினார்கள். ஆனால் அதற்கு பிறகு நான் அறிவித்ததிலே அதிர்ந்தார்கள். அதனால் இப்பொழுது பம்பரம் சின்னம் என்று சொன்ன பிறகும் யாரும் கைதட்ட தயாராக இல்லை. மீண்டும் நமக்கு அதே அதிர்ச்சியை தரப்போகிறேன். என்னைத்தான் உங்களுக்கு தெரியும், நான் என்ன செய்வேன். கோவில்பட்டி போட்டியிடுவது பம்பரம் சின்னம். வேட்பாளர் அடியேன் வைகோ.